Hi, hello, welcome guys. Welcome back to another beautiful video from a V3 Voyager. So, yeah, the thing is, it was an unplanned video தான். Actually, இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு வேவாக பண்ணலாம் தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னால் இந்த வீடியோவை ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ யா, ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஐம் ஆன் த வே டு டேக் மை பைக். ஸோ பைக் எடுத்துட்டு வி ஆர் ஸ்ட்ரெயிட் டு அ அப்போலோ ஷோரூம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு டயர் மாற்ற போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ், ஆஸ் யூ நோ, வி ஆர் பிளானிங் ஃபார் ஒன் லாங் ட்ரிப். ஸோ அந்த ட்ரிப்புக்கு டெஃபினட்டாக டயர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால தான் டயர் மாற்ற போயிட்டுருக்கோம். அகெயின் இதை நான் ரொம்ப ஒரு அழகாக ஒரு ப்ராப்பர் மோட்டோ விளாகிங் மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஷெட்யூல்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ அதனால தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பைக்கை எடுத்துகிட்டு ஷோரூம் போயிட்டு ஐ வில் கண்டினியூ த வீடியோ. இதுதான் நம்ம வாங்கியிருக்க புது டயர். மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 11 வீக்ஸ் 2026 இயர். ஸோ ஜென்ரலாக ஒரு டயர் வாங்கும்போது ரீசெண்ட் மேனுஃபேக்சரிங் டயராக பார்த்து வாங்குங்க. ஏன்னா கொஞ்சம் பழைய டயராக இருந்துச்சுன்னா அதில் இந்த பபுள் இஷ்யூஸ், கிராக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ரீசெண்ட் மேனுஃபேக்சரிங் டேட் உள்ள டயராக பார்த்து வாங்குங்க. கரண்ட்லி நம்ம எம்ஆர்எஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஐம் நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைடு வித் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால தான் ஐம் ஸ்விட்சிங் டு அப்போலோ ஆல்ஃபா H1. அகைன் நான் நிறைய பேர்கிட்ட அந்த அப்போலோ ஆல்ஃபா H1ஓட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிருந்தேன். நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் இன்க்ளூடிங் மீ, பிகாஸ் நான் ஆல்ரெடி ரியரில் அப்போலோ ஆல்ஃபா H1 தான் போட்டிருக்கேன். ஸோ பேக்கில் அந்த ஸ்லிப்பரி ஆகட்டும், கார்னரிங் ஆகட்டும், டாப் நாட்ச் கம்பேரிட்டிவ்லி எம்ஆர்எஃப். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம அப்போலோ ஆல்ஃபா H1 இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டாக்கை விட இந்த அப்போலோ ஆல்ஃபா H1 ஒரு சைஸ் அதிகம்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டயர் வந்து ஒரு 140 இருந்துச்சுன்னா யூ கேன் அப்கிரேட் அப் டு 150 ஒரு 160. இந்த மாதிரி ஒரு சைஸ் ஜாஸ்தி பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பட் அதை விட்டுட்டு நீங்கள் 200 இல்லை 180 190 செக்மெண்ட்லாம் போனீங்கன்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லேக், இன்ஜினில் வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுறது, அண்ட் தென் மைலேஜ் ட்ராப், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ எப்பயுமே அட்வைசபிள் என்னென்னா ஒரு சைஸ் நீங்கள் ஜாஸ்தியாக போகிறது விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் அதை விட நீங்கள் ஜாஸ்தியாக போகிறீங்கன்னா தட் அப் டு த டிரைவர் ரிஸ்க். ஸோ கைஸ், டயர் ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிற வழியில் இந்த டயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் வீட்டில் போய் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 1 hour later. கைஸ், எனக்கு தெரியல இதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்ட்டு. பட் மை ஜென்யூன் ஃபீட்பேக் அபவுட் திஸ் டயர் இஸ் ஆசம். பிகாஸ் நான் நியர்லி 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் இந்த புது டயர் போட்டுட்டு. இதோட கிரிப் அல்டிமேட். ஒரு 6 months முன்னாடியே ரியருக்கு நம்ம அப்போலோ மாற்றிருந்தோம். அப்போவே நான் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடிச்சுது. பட் நவ் ஃப்ரண்ட் வீலையே மாற்றின உடனே இதோட கிரிப் இட்ஸ் ரியலி ஆசம் கைஸ். இதை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஆர்எஃப் டயர் போட்டுட்டு ஒரு கார்னரிங் பண்ணுறதுக்கு உங்களோட எனர்ஜி ஒரு 90% கொடுக்கணுன்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50% மட்டும் கொடுத்தா போதும். மற்ற வேலையை டயரே பார்த்துக்குது. அந்தளவுக்கு இதில் கிரிப் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதான் சொல்லுவாங்கல்ல, காசுக்கேற்ற தோசைன்ற மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸிங் நியர்லி 4800. சில டீலர்ஸ் கிட்ட யூ கேன் கெட் இட் பை 4500 600. இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் நான் வாங்கினது இட்ஸ் 4800. ஸோ இந்த காசுக்கு இந்த டயர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த். இந்த 20 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னியில் நான் நிறைய கார்னரிங்ஸ் ட்ரை பண்ணேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அமேசிங். பிகாஸ் அந்தளவுக்கு இதில் கிரிப் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லைனா ஒரு நார்மல் செமி ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயர் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி மேட்ச் ஃபார் யூ. பட் இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டயர் கிடையாது. யூ கேன் யூஸ் இட் இன் ட்ராக், அப்படி இல்லைன்னா ஹைவேஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அட்வென்ச்சருக்கு எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல் கைஸ் அபவுட் திஸ் வீடியோ. இது ஒரு சின்ன அப்கிரேடிங் தான் நம்மளோட பைக்குக்கு. பிகாஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வி ஹாவ் அ பிளான் ஃபார் அ லாங் ட்ரிப்புன்னு சொல்கிறது இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அப்கிரேடு தான்.
and if you have a time, I have recently posted a few videos about our channel and then some unboxings. So அதையும் போய் check பண்ணி பாருங்க, and I'll meet you in another video. Until then, stay safe and have a great day. Take care. Bye guys.